ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இன்னைக்கு என்ன குக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம்னா லஞ்ச் நம்ம வீட்டில் வெண்டைக்காய் காரக்குழம்பு, கோஸ் பொரியல், சாப்பாடு, ரசம். இன்னைக்கு வாங்க எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் வச்சுக்கணும். இது ஃபேன் போட்டு பார்த்து வைக்கிறேன்னா நம்ம காற்றுக்காக ஃபேன் போட்டு பார்த்து வச்சா அது வந்து ஸ்டவ் வந்து எரிய மாட்டேங்குது. நம்ம ஃபேன் காற்றுக்காக பார்த்தா இப்போ வந்துட்டு கோஸ் வந்து அது கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடியை வந்துட்டு கோஸும் பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். இதை வந்து பொரியல் பண்ண போகிறோம். இந்த வெண்டைக்காய் வந்துட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து காரக்குழம்பு வைக்க போகிறேன். வெண்டைக்காய் வந்து வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சிட்டேன். இன்னும் பெருசாக இருந்துச்சுன்னா வந்து எங்கள் அம்மா முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க. அதனால இது அரைச்சிட்டோம்னா நமக்கு நல்லா கிரேவியாகவும் கிடைக்கும் குழம்பு. வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. இதில் வந்துட்டு காரக்குழம்பு வச்சுக்குவோம். ஏன்னா காரக்குழம்புன்றது கொஞ்சமாக எடுத்து போடுவோம். அதனால காரக்குழம்பு இந்த கடாயில் வச்சுக்குவோம். இது வந்து செக்கு கடலெண்ணெய், செக்கெண்ணெய் ஃபஸ்ட்டு இதில் தான் ஊற்றி வச்சுருந்தேன் வாங்கிட்டு. ஆனால் வந்து இது இப்படி ஊற்றிட்டு நம்ம வைக்கும் போது இந்த இடத்துலலாம் வளைஞ்சிட்டு பிசுபிசுன்னு ஆயிடுது. அதனால் இதை நானும் எவ்வளோ தொலைக்கி க்ளீனாக வச்சு பார்த்துட்டு ஆனாலும் சரி திரும்ப வேறு வழியில் 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது தொலைக்கலாம்னு சொல்லிட்டு திரும்ப இதுலேயே ஊற்றி வச்சிட்டேன். ஆனால் ஒருத்தவங்க சொன்னாங்க, யாருன்னு தெரியல, ஆனால் ஞாபகம் இல்லை, இந்த சைடில் அந்த கூறாக இருக்க சைடில் இப்படி ஊற்றாம இந்த இடத்துல இந்த பக்கம் வந்துட்டு ஊற்றுங்க. அதாவது கூறு இல்லாமல் அந்த சைடில் இல்லாமல் இந்த சைடில் ஊற்றுங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வந்து இது வழியதில்லை, இந்த இடத்துல போயிடுது வழியதில்லை அப்படின்னாங்க. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வரல, பரவாயில்ல. கடுகு, வெந்தயம், காரக்குழம்புக்கு கடுகு வெந்தயம், கோஸுக்கு வந்து கடுகு ஜீரகம், கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்துப்போம். இது வந்து கோஸ் பொரியலுக்கு. கோஸ் பொரியலில் வந்து நம்ம மஞ்சள் தூள்லாம் போடாமல் செஞ்சோம்னா நமக்கு வந்து வெள்ளையாவே ஒரு ஹோட்டல் செய்கிறாங்களா அதே மாதிரி மெத்தடில் வரும். இது வந்து நம்ம கோஸ் பொரியலுக்கான போட்டாச்சு. இதுக்கு வந்துட்டு 3மே போடுவோம். வெந்தயம், ஜீரகம், கடுகு 3மே போட்டாச்சு. 3மே நம்ம இதில் போட்டலாம். இந்த கோஸ் வந்துட்டு இதில் போட்டுருக்கோம். கோஸ் வந்து நம்ம கட் பண்ணோம்னா அது இந்த மாதிரி ஃபுல்லாக அப்புறமா நம்ம செஞ்சுட்டோம்னா அப்படியே கம்மியாகிடும். அதுதான் வந்து பெரிய கடாய் வந்து கோஸ் பொரியல் வச்சோம். இது வந்துட்டு உப்பு வந்து நம்ம கோஸ் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய வேக விட்டோம்னா அதனுடைய கலர் வந்து கோஸுடைய கலர் வந்து போயிடும். நம்ம நிறைய வேக விடக்கூடாது. அதாவது முக்கால் பாயில் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முக்கால் பாயில் வேக வச்சோம்னா நமக்கு வந்து இப்போ போடணும்ல அது கோஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அதே மாதிரி நம்மளுக்கு முக்கால் வேக்காது பதத்தில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட வந்துட்டு இந்த ஒயிட்டாக நல்லா இருக்கும். இந்த கலர் மாறாமல் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும். மூடி வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த கடையில் வந்து காரக்குழம்புலாம் இந்த கடையில் வச்சோம்னா இந்த உட்டில் வந்துட்டு காரக்குழம்புலாம் வந்து இந்த வாரிக்கு இதெல்லாம் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினோடனே அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன போட்டுருக்கன்றதை பார்க்கலாம். இதே இந்த மாதிரி துண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஷால் வந்து காட்டன் ஷால் வச்சுருக்கேன்னா ஒரே வந்துட்டு தனித்தனியாக ஊட்டுது, ரொம்பவே நிறைய ஸ்வெட்டிங் ஆகுது. அதனால நான் வந்துட்டு இந்த துண்டு வந்து மேலே வச்சுக்கிட்டு துடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்துட்டு கிச்சனில் வந்து ஃபேன் போட்டால் இந்த ஸ்டவ்வும் வந்து சரியாக அறிய மாட்டேங்குது. அதனால வந்து இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம இதில் போட்டுப்போம். இந்த வெண்டைக்காய் வந்து நிறைய கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டால் தான் வந்து நமக்கு அந்த குழப்பழன்னு வந்து குழப்பழப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும். வெண்டைக்காயில் என்ன பண்ணாலும் அது இருக்க தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டோம்னா அந்த குழப்பழப்பு தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்போ நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். ரொம்ப குழப்பழன்னு எந்த பொருள் எந்த குழம்பு இருந்தாலும் சாப்பிட பிடிக்காது இல்லைங்க. அதனால நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா சூப்பராக இருக்கும்.
நம்ம காரம் வந்து எவ்வளோ நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம காரம் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து 2 ஸ்பூன் காரம் போட போகிறேன். 2 ஸ்பூன் காரம் போட்டாச்சு. தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டாக புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம இறக்கிற போகிறோம். அப்படியே மூடி வச்சுருவோம். வெண்டைக்காய் வெந்தோடனே அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி ஊற்றிட்டு இறக்கிடுவோம். முடிஞ்சிருச்சு. அந்த வெண்டைக்காய் காரக்குழம்பு முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோசம் அதாவது அரை பாகம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோசம் வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்துருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் விட்டோம்னா நல்லா தேவையான அளவுக்கு வெந்துடும். வந்துட்டு குக்கிங் வீடியோ வந்து இந்த வீட்டில் வந்து என்னால் அதிகமாக போட முடியாது. காரணம் வந்து நான் அதிகமாக போடணும் தான் நினைக்கிறேன். குக்கிங் வீடியோ இன்னும் நிறைய சமையல் வந்து விதவிதமாக நிறைய வந்து செய்வேன். அதெல்லாம் வந்து செஞ்சு காமிச்சு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கிட்ட. நீங்களும் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த வீட்டில் வந்து இந்த கிச்சன் வந்து நிறைய அனலாக இருக்கு. மேலே வந்து மொட்டை மாடி, மேலே வீடு எதுவும் இல்லை, மொட்டை மாடி. அதனால நிறைய வெயில் தெரியுது, அனல் தெரியுது. அதனால காற்று சரியாக வரல, என்னால் செய்ய முடியல குக்கிங் வீடியோ. அதாவது எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி செஞ்சாலும் அதனால வீடியோ எடுக்க முடியல. இந்த மாதிரி வந்து தொடச்சிட்டு அந்த ஃபேன் பரவாயில்ல, கேஸ் எரியினோட பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் ஃபேனும் கொஞ்சம் போட்டு அப்படி இப்படி சமைச்சிடுறேன். உங்களுக்கு வந்து லாகாக தான் வந்து நான் குக்கிங் வீடியோவே போட்டுருக்கேன். மீதியெல்லாம் வந்து டாக் வீடியோ, அப்புறம் வந்து கார்டன் வீடியோ, அப்புறம் எங்கன்னா வெளியில் போனோம்னா போகிறது வரது இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு குக்கிங் வீடியோ மட்டும் லாகாக வருது. அது ஏன்னா இதுதான் காரணம். எனக்கு சரியான கிச்சனோ சரியான ஒரு பிளேஸ், காற்று வசதியாக இருக்க பிளேஸ் கிடச்சிச்சுன்னா நான் டெய்லி உங்களுக்கு குக்கிங் வீடியோ போடுவேன். என்னென்ன சமைக்கிறோம், விதவிதமாக நமக்கு என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிப்பேன் சமையல் வீடியோவில். இது 2 ஆனோடனே நம்ம என்ன அடுத்தது என்னன்ட்டு நம்ம பார்ப்போம். கோஸ் பொரியலும் வெண்டைக்காய் காரக்குழம்பும் முடிஞ்ச உடனே பார்ப்போம். வேகட்டாக வரணும். இப்போ வந்துட்டு நம்ம இதில் வந்து புளி ஊற்றிடுவோம். அது முன்னாடி கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டுருவோம், கொத்தமல்லியில் போடணும். இது கொஞ்சம் ரொம்ப திக்காயிடுச்சு, அதனால கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சமையல், ரொம்ப ஷார்ட்டாக எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சாச்சு, ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்கள்கிட்ட. நான் கொஞ்சம் ஏன்னா திக்காக இருக்குல்ல, போதுமான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை கோஸ் போட்டுக்கலாம். சூப்பர், இது ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு. கோஸ் பொரியலும் அசத்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒயிட் கலரில் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒயிட்டாக வரும். நான் பாதி கேரட்டை சேர்த்துட்டேன் இதில், அதனால வேண்டி வச்சு கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் காரக்குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். முடிஞ்சிச்சு. சாப்பாடு இந்த குக்கரில் வச்சுருக்கேன். இந்த குக்கரில் வச்சுருக்கேன். சாதாரண உடனே நம்ம வந்து எப்படி இருக்குன்ட்டு சுவை பார்ப்போம். சமையல் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுவை பார்ப்போம். கோஸ் பொரியல், வந்துட்டு கொஞ்சமாக கோஸ் போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் வந்துட்டு கோஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து காரக்குழம்பு ஊற்றிக்கிட்டு சாப்பிடலாம்.
இதுதான் வந்துட்டு நம்ம வீட்டு லஞ்ச் இன்னைக்கு. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோஸ் பொரியல். செம்ம டேஸ்ட், அல்லது சாப்பாடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த லஞ்ச் வந்து நீங்களும் வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ காரக்குழம்பு சுட சுட இருக்கு. ஒரே ஒரு வெண்டைக்காய் வச்சு செம்ம டேஸ்ட், ரொம்ப அருமையா இருக்கு. வேற லெவல். இந்த சாப்பாடு இன்னைக்கு ரொம்ப வேற லெவல்ல வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்றத நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த லஞ்சு உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க போய் பார்க்கலாம்.